Hi students, now இப்போ exercise 2.8ல 6th sum பார்க்கலாம். இந்த 6th sumல second subdivision இருக்குல்ல, இந்த 3 plus 3 3 plus 3 3 3 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம் வந்து நிறைய டைம் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் பப்ளிக் எக்ஸாம்லயே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் 0.4 plus 0.44 plus 0.444 டாட் டாட் 2 n terms. ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக பார்த்துங்க, அழகாக போட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 4 காமனாக எடுத்துருங்க. வரும் 0.1 இல்லையா, 0.11 வருமா, ப்ளஸ் 0.111 காமனாக எடுத்தா என்ன பண்ணும், நமக்கு ஆக்சுவலாக டிவைட் பண்ணி நீங்கள் போடணும். அவ்வளோதான். எந்த நம்பரை காமனாக, இப்போ 4 எடுத்து காமனாக தரா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை 4 டிவைட் பண்ணணும். அப்போ 0.4/4 டிவைட் பண்ணணும், 0.1 வரும். அடுத்து இந்த செகண்ட் நம்பர் 0.44 அதை இந்த 4 டிவைட் பண்ணும். அதுமாதிரி ஒவ்வொரு டைம் அதை டிவைட் பண்ணி இங்கே போடணும் தான். எந்த நம்பரை நீங்கள் காமன் எடுத்தீங்களோ அதால நம்ம டிவைட் பண்ணி இங்கே ஆன்சர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஸோ 0.1 ஃப்ராக்ஷனில் போகிறோம், 1/10 போடலாமா, ஜஸ்ட் ஃப்ராக்ஷனில் போகிறோம். அப்போ 11/9 வரும், 100 தானே. ஏன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட், 1 டிஜிட் தள்ளி போனால் 10 வரும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும், 100 வருமா. அப்போ இங்கே 3 டிஜிட் பேக்லேருந்து போகணும், டிஜிட் சொல்லிட்டு பேக்லேருந்து 1 2 3, அப்போ 3 டிஜிட் வரும், இந்த 111/1000 வந்துடும். சரியா, ப்ளஸ் டாட் 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 2 n terms. இப்போ அடுத்து என்ன பண்றோம், நம்ம இங்க 9ஆல டிவைட் பண்றோம். நான் அதே வேற 9ஆல மல்டி பண்றோம். சரிங்களா, அந்த மல்டி பண்ண 9 பண்ணுவோம், உள்ள மல்டி பண்ணிடுறீங்க. இப்போ 9 to 10 இதை சொல்றவங்களுக்கு இந்த 4 இருக்கு இல்லையா, அது என்ன பண்றேன், 9ஆல மல்டி பண்ணி 9ஆல டிவைட் பண்றோம். இந்த பை 9 அப்படிங்கிறட்டும், இந்த 9 மல்டி பண்றோம், அதுன்னு பண்ணுங்க, இந்த உள்ள மல்டி பண்ணுங்க. 1 to 9 தானே, இங்கே வரும் 99/100 ப்ளஸ் இங்கே வரும் 999/1000 இது வந்துடும். சரிங்களா, n terms. இப்போ பாருங்க, இந்த 9/10 அப்படி போடலாம் பாருங்க. 1 - 1/10 போடலாமா, இல்ல 1 - 1/10 எல்சிஎம் போட்டு பாருங்க, வரும் பை 10 வருமா. 10 இங்கே டினாமினேட்டர் எல்சிஎம் மல்டி பண்ணா வரும் 10 வருமா. இந்த 10 10 மேலே எப்படி போடலாம், -1, அப்போ வரும் 9/10. புரியுதுங்களா. அப்போ 9/10 எப்படி போடலாம், 1 - 1/10 போடலாமா. அதே போல இந்த 99/100 எப்படி போடலாம், 1 - 1/100 போடலாம். சரியா, அதை இது எப்படி போடலாம், நமக்கு அந்த 999/1000 1 - 1/1000 போடலாம். வரும் 2 n terms. இப்போ பண்ணலாம். இப்போ 4/9 இருக்கா. இப்போ இந்த பாருங்க 1 1 2 3 எத்தனை 1 மாதிரி வரும், n termsனா n1 வரும். சரிங்களா, இங்கே 3 டேர்ம் இருக்கா, 1 2 3, அப்போ 3 1 வந்துருக்கா. அப்போ n terms எக்ஸ்பெக்ட் வரும், n வரும் இல்லையா. இங்கே 2 டைம்ஸ் 1 ஆட் பண்ணா 2 வரும், 3 1 ஆட் பண்ணா 3 வரும். அப்போ n 1 ஆட் பண்ணா வரும், n போட்டுலாமா. இதெல்லாம் செகண்ட் பார்த்தீங்களா, எல்லாம் மைனஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் மைனஸ் காமன் இருக்கா, மைனஸ் காமன் எடுத்துட்டா என்ன வரும், ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 டாடா இது வரைக்கும் போவோம். 2 n terms. இப்போ 4/9 என்ன. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இது எப்படி பண்ணலாம், இந்த 1/10 1/100 அப்படி இருக்குல்ல, என்ன இருக்கு, ஜிபி தானே ஆக்சுவலாக. அது 1/10 1/100 அது 10ஆல மல்டி பண்ணியிருக்காங்க, என்ன 1/10ஆல மல்டி பண்ணியிருக்காங்க, அப்போ ஜிபி இது ஆக்சுவலாக. அப்போ அந்த சும்மா இங்கே எழுதிங்க, ஏ வேல்யூ வந்து நமக்கு 1/10. சரிங்களா, ஆர் வேல்யூ வந்து T2/2 எல்லாம் போட்டாலும் நீங்கள் ஆர் பார்த்தா தெரியும், 1/10 மல்டி பண்ணியிருக்காங்களே. ஏன்னா 1/10 1/100 ஆகுது, பண்ணது 1/10 மல்டி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1/100 ஒரு இன்னொரு 1/10 மல்டினா 1/1000 ஆகும். அப்போ ஆர் வேல்யூ வந்து இங்கே 1/10. அப்போ நமக்கு 1/10 சொல்லும்போது நமக்கு <1 தானே இல்லையா, ஆர் வேல்யூ <1. அப்படின்னா ஃபார்முலா Sn = A 1 - r power n by வரும் 1 - r. சரியா, அழிச்சுதான் இதான் ஃபார்ம் நம்மளுக்கு. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவல் நான் போட்டேன், 4/9 போட்டாச்சு, இன்ட்டு இந்த எண்ணும் அப்படியே போட்டாச்சு, அந்த மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் போட்டா. இப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இது சொல்லுங்க, அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எஸ்என்ல ஏ வழிங்கிறது 1/10 தானே, 1/10 1 - r power ஆர் வழிங்கிறது 1/10 பவர் n பை 1 - r, அப்போ 1/1 1 - 1/10 வந்துடும். சரியா, இப்போ பண்ணுங்க, டினாமினேட்டர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, இந்த n அப்படி இருக்கட்டும்,
இது நியூமரேட்டர் எதுவும் பண்ண முடியாது. 1/10 1 மைனஸ் 1/10 பவர் n. இப்போ இது என்ன பண்ணலாம் எல்ஸ் வித்தா 10 வருமா? 10 கிளாஸ் பண்ண வரும் 10 மைனஸ் 1 வரும் 4/9 n. இப்போ இதான் நமக்கு இந்த நியூமரேட்டர் அப்படியே போடுங்க, எதுவும் பண்ண தேவை இப்போதைக்கு. இது என்ன பண்ணலாம் 9/10 போடலாமா? இப்போ ரெசிப்ரோக்கல் வருமா? ஃப்ராக்ஷன் தானே உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணோம் இல்லையா? இப்போ 1/10 இதுதா. இது என்ன பண்ணலாம் இன்ட்டுன்னு 10/9 போடலாமா? ரெசிப்ரோக்கல் மாதிரிலாம் பாருங்க. இந்த ஃப்ராக்ஷன் தான் இருக்குன்னா வெளியே கொண்டு தராதீங்க, இதுக்கு இங்கேயே பண்ணுங்க, இந்த இடத்துல மாற்றுங்க. 1/10 இது நான் 10/9 ஆகுமா? இன்டென்னா இருக்கு நமக்கு இந்த 1 மைனஸ் 1/10 பவர் n இருக்கு. சரியா? 10 கேன்சலா? இப்போ அந்த 4/9 மல்டி பண்ணிடலாமா? அப்புறம் 4n/9 மைனஸ் 4 9 81ல 81 இன்ட்டு அது அப்படியே 1 மைனஸ் 1/10 பவர் n. அவ்வளோ ஆன்சர். உங்களுக்கு வேண்டிய ஆன்சர் இங்கே கிடைச்சிருச்சு. என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பாருங்க, 4 காமன் எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 4 காமன் எடுத்துறோம். அடுத்தது இந்த 0.1 0.11 0.9 வரும் 1 வரும். அது என்ன பண்ணுங்க ஃப்ராக்ஷனை பார்த்துங்க. 1/10 11/100 1000/100 111/1000 அப்படி ஃப்ராக்ஷன் வரும். நீங்கள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்ணுவீங்க? மல்டிபிள் வித் 9 மல்டிபிள் பண்ணுங்க. டினாமினேட்டர் அப்படியே வெளியே இருக்கட்டும். நியூமரேட்டர்லையும் 9 மல்டிபிள் பண்ணி அதை உள்ள மல்டி பண்ணுங்க. இப்போ 9/10 9/100 வரும். அதை என்ன பண்ணுங்க 1 மைனஸ் 1/10 1 மைனஸ் 1/100 1 மைனஸ் 1/1000 அப்படி மாற்றிங்க. இந்த 1 எல்லாம் அட்டனா n வந்துடும். சரிங்களா? அந்த n இங்கே போட்டுங்க. அடுத்து இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா 1/10 1/100 1/1000 இப்போ ஜிபி கிடைச்சிடும். ஜிபி எஸ்என் ஃபார்முலா போட்டிங்கன்னா நீங்கள் இந்த உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? 2 டைம் பாருங்கள் அது சம்மு. ஏன்னா நமக்கு இந்த ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போட்டால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நமக்கு ப்ராக்கெட்லாம் கண்ணாமல் போட்டுறாதீங்க. நீங்கள் கரெக்டாக எங்கே போடுறோம் இங்கே என்ன பண்ணுறோம் தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் சம்